வணக்கம் அன்பர்களே. ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை, கிரக அடைவுகளை பார்க்கலாம். அதன்படி தன காரகனான குரு பகவான், சகோதர காரகனான செவ்வாய் பகவான் இணைவு பெற்று ரிஷபமனையில் அமர்ந்திருக்காங்க. இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாயினுடைய பெயர்ச்சி, அதாவது மிதுனமனைக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னம்பிக்கைக்குரியவன், தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் 16ஆம் தேதி அன்று சிம்ம மனையில் அமர்ந்து ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார். அறிவுக்கு காரகனான புதன் பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம மனையில் வக்ரம் பெற்று இருந்தும் இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி என்று புதன் பகவான் வக்ரம் பெற்று கடகமனைக்கு பிரவேசிக்கிறார். ஞான காரகனான கேது பகவான் கன்னிமனையிலும், போக காரகனான ராகு பகவான் மீனமனையிலும் இருக்க, சுக்கிர பகவான் கலத்திர காரகனான சுக்கிர பகவான் சிம்ம மனையிலும் இந்த மாதத்தினுடைய இறுதியில், அதாவது ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி என்று சுக்கிரன் கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார். சனி பகவான், அதாவது கர்ம காரகனான சனி பகவான் வக்ரம் பெற்று ஆட்சி பலத்துடன் மூலத்திரிகோண பலத்துடன் கும்பமனையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதம் என்ன மாதிரியான தெளிவு வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரி பலன்கள் தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதனான குரு பகவான் 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். அது யாருடைய வீட்டில்? சுக்கிரன். தனக்கு ஆகாத, தனக்கு எதிர்த்தன்மை உள்ள அந்த சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தாலும் உங்க ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கார். சர்ப்ப கிரகம், பாம்பு கிரகம் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கு. அப்போ ஜென்ம ராகு உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம், அதாவது எந்த ஒரு புதிய விஷயங்கள் ஆரம்பித்தாலும் அது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யணும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து. ஏன்னா ராகு உங்க ராசியில் இருக்கிறதுனால, ராகுங்கிறது பிரம்மாண்டத்துக்கு காரணமா. அப்போ பிரம்மாண்டமான ஒரு ஆசையை தூண்டி விட்டு அதை செஞ்சு இதை செஞ்சு எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கலில் மாட்டிவிடும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். மற்றபடி உங்களை பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. ஏன்னா குரு 3ஆம் இடத்தில் மறைஞ்சிருந்தாலும் ஒரு சுபர் என்கின்ற வீட்டில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்க போவதில்லை. 10ஆம் அதிபதி, அதாவது தொழில் விஷயங்கள், வேலை விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கணிக்கும் பொழுது, அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். தனக்கு 6ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போ என்ன, ஏதாவது ஒரு தொந்தரவு வேலை விஷயத்தில் உங்களுக்கு வரப்போகிறது என்று அர்த்தம். கோபப்படக்கூடாது, ஆக்ரோஷப்படக்கூடாது. ஏன்னா குரு சுக்கிரனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கார். சுக்கிரன் இந்த மீன ராசி அல்லது மீன லக்ன அன்பர்களுக்கு ஒரு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னா அந்த சுக்கிரன். ஏன்னா அவர் சுக்கிரன் 8க்குரியவன், அட்டமாதிபதி அல்லவா. அப்போ வேலை விஷயத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவையும், ஒரு பிரச்சனையும், ஒரு கோபத்தையும், ஆக்ரோஷத்தையும் தூண்டி விட்டு எதையாவது ஒன்று செய்ய வச்சிருவார். அப்போது அவசரப்படக்கூடாது, ஆக்ரோஷப்பட்டு வேலையை மட்டும் விட்டுவிடக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் உங்களுக்கு பாஸாகவும், அல்லது உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் யாராவது இருந்தாலும் கவனமாக இருக்கணும். அல்லது பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயம். ஸோ இந்த ஆண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும். வேலை இருக்கிற இடத்துல சரி, எந்த இடத்துலாக இருந்தாலும் சரி. அடுத்து அதாவது அந்த தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த 2ஆம் அதிபதியை பார்க்கணும். அந்த 2ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? 3ஆம் இடத்துல இருக்கார், குருவோடு சேர்ந்திருக்கார். அப்போது அந்த செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறது, உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கு. அப்போது நினைச்ச மாதிரி தனம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கிடைக்கப் பெறுகிறது. அப்போது உங்கள் சாப்பாட்டுக்கும் துணிமணிக்கும் உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்க போவதில்லை. இந்த மாதம் உங்களுக்கு தேவையான தன வருவாய் என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்பது தான் அர்த்தம். ஏன்னா தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவோட தனஸ்தான
ஸ்தானாதிபதி இணைவு பெற்று குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு தனம் நன்றாக இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் நன்றாக இருக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கிறனால என்ன, கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணுங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்க பேச்சு நன்றாக இருக்கும். எதை எப்படி பேசணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யும் போது நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். 5ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்திருக்கார். 6க்குரியவன், அதாவது கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். இந்த மாதம் 16ஆம் தேதி 6ஆம் அதிபதி வலுப்பெற போகிறார். அப்ப 6ஆம் அதிபதி வலுப்பெற்ற என்ன ஆகும், கடன் கிடைக்கும், கடன் வரும், நோய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எதிர்ப்புகள் வரும். ஏன்னா கடன் நோய் எதிர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் வலுப்பெற்றால் என்ன, அதை ஸ்ட்ராங்காக செய்வார் அப்படின்னு அர்த்தம். அப்போ கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாது அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுங்க. உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் என்ன கொடுக்கும், சூரியனுங்கிறதுனால ஹீட்டு, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட, எலும்பு சம்பந்தப்பட்ட, ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மையை அது கொடுக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு சரிசமமாக உங்களுக்கு எதிர்ப்பாளர்கள் வலுவாக இருக்க போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு யார் எதிரி இருக்கிறாங்களோ அவங்க வலுப்பெற்று இருக்க போறாங்க. அப்போ கொஞ்சம் கவனமாக, எதிரி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோட ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானோட செய்யணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் மீன ராசி அன்பர்கள், திருமணம் சார்ந்த சுப காரியங்களில் ஏதாவது தடையை கொடுத்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்காரு. பெரிய ஒன்றும் பாதிப்பை ஒன்றும் கொடுக்காது. ராகு கொடுக்கக்கூடிய பாதிப்பு தான் அதிகம். கேது அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்பு உங்களுக்கு கொடுக்க போவதில்லை. ஆனால் குரு பார்க்கிறார், உங்கள் ராசிதிபதி 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ திருமணத்துக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க போவதில்லை. கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இனி அடுத்து ஒன்று வரக்கூடியது ஜென்ம சனியாக வர்றதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். 9ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். நல்ல பாக்கியம் கிடைக்க போகிறது. திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்கள், குழந்தைக்காக அதுக்கான முயற்சியில் இருக்கின்றவர்கள், அல்லது குழந்தைக்கு தடையை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறது. ஏதாவது ஒரு பாக்கியம் கொடுக்கணும் அல்லவா? அப்போ குருங்கிறது குழந்தைக்காரகன் அல்லவா? அப்போ குழந்தை பாக்கியம் கொடுப்பார், அல்லது தன பாக்கியத்தை கொடுப்பார், அல்லது கடவுளினுடைய அனுகிரகம், ஒரு வெளிநாட்டுக்கு போகணும், எங்காவது ஒன்று செய்யணும், இந்த காரியங்களில் வெற்றி கிடைக்கல, அதுக்காக நம்ம ஒரு இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறேன், இஷ்ட தெய்வத்துக்கு போயிருக்கிறேன், அந்த வழிபாடு உங்களுக்கு சாத்தியமாகக்கூடிய தன்மையை உருவாக்கும். ஞானத்தை கொடுக்கும். புதன் வீட்டில் இருக்கக்கூடிய கேது விஞ்ஞானி ஆக்குவார் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது நல்ல அறிவு, நல்ல ஞானம் கொடுக்கும். அதாவது என்ன கொடுக்கும், அது நேரம் உங்கள் லக்னம் அல்லவா, அதாவது நேர சமசப்தம பார்வை இல்லவா? அப்போ என்ன, எதை உங்கள் உள் மனது எது சொல்லுகிறதோ அது சரியாக இருக்கும்னு அர்த்தம். அப்போ உள்ளுணர்வு சக்தி அதிகமாக இருக்கும்னு இருக்கு. அதை நீங்கள் நம்ப வேண்டும். அதை சொல்வதை கேட்டு நடந்தாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்க போவதில்லை. லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். லாபம் என்பது நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே சமயத்தில் 11க்குரியவன் 12ல் இருக்கார்லவா, பணமும் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி செலவும் ஆகும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுங்க. அப்போ செலவை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். என்ன சுப செலவு செய்து கொள்ளலாம்? ஒரு வாகனம் வாங்கணும், ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது, வாங்கிக்கலாமா? கண்டிப்பாக வாங்கி கொள்ளலாம். அல்லது ஒரு நிலத்தை வாங்கணும், ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு இடம் வாங்கி போடணும், அல்லது ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறேன். அதெல்லாமே வாங்கக்கூடிய தன்மை இருக்கிறது. என விரயத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதை சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். ஆனால் அதே சமயத்தில் புதன் 6ஆம் இடத்தில் இருக்கார். டாக்குமெண்ட்டுக்கு காரகன் தான் புதன், புத்திசாலித்துக்காரன் அந்த புதன். சரியா? அந்த புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறனாலையும் வக்ரத்தோடு இருக்கின்ற காரணத்தால் என்ன ஆகும், அந்த டாக்குமெண்ட் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புதன் வக்ரம் ஆயிட்டார், 4ஆம் அதிபதி. தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம், தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். தாய் தந்தையரை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். தாய் தந்தையருக்கு கெடுதல் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நாம் ஆட்படக்கூடாது. அவர்களுடைய மனம் வருத்தம் செய்யக்கூடிய செயல்களை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியும் சின்ன சின்ன உடல்நலம் தொந்தரவு வருதுன்னா அதை சரியான முறையில் ஒரு ஆஸ்பத்திரியில் அணுகி அது சரி செய்து
கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சனி பகவான் 12ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி எங்க பார்க்கிறாரோ அந்த இடத்தை எல்லாம் கெடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ எங்க தனஸ்தானத்தை பார்க்கிறார், தன வகையில் கரெக்டாக இருக்கணும். பணம் யாருக்காவது கொடுக்கறது வாங்கிறது, மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது, ஸோ இதெல்லாமே கூடவே கூடாதுங்கிறது ஞாபகம் வச்சுங்க. 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது கடன் நோய் எதிர்ப்பு. ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதம். அதே சமயத்தில் 9ஆம் இடத்தை பார்க்குற 9ஆம் என்பது பாக்கியத்தை நசுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால இந்த யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாகப்பிரிவினை சகோதர வகையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், ஸோ இந்த மாதிரி அந்த பாகப்பிரிவினை இதில் எல்லாம் போயினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதிகமான ஒரு விரயத்தை சந்திக்க வேண்டிய தன்மை இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஸோ எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு உகந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால, அந்த சுக்கிரனும் அந்த குருவும் பார்த்தீங்கன்னா எதிரெதிர் துருவங்களாக இருக்கிறதுனால கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அந்நோனியத்தை கொடுக்கணும். அதே சமயத்தில் உங்கள் லக்னம் நன்றாக இருக்கணும். லக்னத்தில் ராகு இருக்கார் அல்லவா, அப்போ நிச்சயமாக இந்த மீனராசியில் பிறந்த அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். கிரக அமைப்புகள் தசாபுத்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா? அப்படி இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைபட்டு கொண்டு இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பது நமக்கு சூட்டபிள்? எப்போதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ நம்ம வீடு கட்டலாம்? எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.